ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே மீண்டும் நாம் கூடி வர தேவன் செய்த மாபெரும் கிருபைகளுக்காக நன்றி. நாம் இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கை வரலாறு, அவருடைய போதனைகள் என்கிற ரீதியிலே 4 சுவிசேஷங்களிலிருந்தும் வரிசையாக நாம் கற்று வருகிறோம். அதில் கடந்த சில வாரங்களாக நாம் இயேசு கிறிஸ்து வாழ்வினுடைய கடைசி வார நிகழ்வுகளை 4 சுவிசேஷங்களிலிருந்தும் அறிஞர்கள் வரிசைப்படுத்திய விதமாக நாம் தியானித்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் சென்ற வார நிகழ்வோடு தொடர்புடைய ஒரு வசன பகுதியை தான் நாம் படிக்க இருக்கின்றோம். அது பஸ்காவோடு சம்பந்தப்பட்ட ஒன்று தான். நாம் அந்த வசன பகுதியை நாம் படிப்போம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம். நமக்கு பரிச்சயமான ஒரு வசன பகுதி தான் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 26 முதல் 30 வரை. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26 முதல் 30. அவர்கள் போஜனம் பண்ணுகையில் இயேசு அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீஷர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. பின்பு பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லோரும் இதில் பானம் பண்ணுங்கள், இது பாவமன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது. இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பஸ்கா அனுசரித்த நிகழ்வாக கருதப்படுகிறது. நிஷான் மாதம் 14ஆம் தேதி தொடங்கி உடனடியாக இந்த நிகழ்வு நடந்தது. அந்த நேரத்திலே நாம் சென்ற வாரத்திலே நாம் பஸ்கா அனுசரிக்கும் முறையை, அதாவது பஸ்கா விருந்தை எவ்வண்ணமாக அவர்கள் ஜெபம் செய்து ஆரம்பித்து அடுத்து ஒரு முறை திராட்சரசம் குடிப்பார்கள். பின்பு மீண்டும் ஜெபத்தோடு விருந்தை பரிமாறுகிற தலைவன் கை கழுவி பாத்திரத்தை ஒவ்வொருவனும் கொண்டு வருவான். அது 3வது நடைமுறை. 4வது கசப்பு கீரையை தோய்த்து சாப்பிடுவார்கள், அதற்குரிய அந்த சாறுகளிலே. 5வதாக அடிக்கப்பட்ட உரிய அந்த பஸ்கா ஆட்டுடைய உணவை உரிய முறையிலே சாப்பிடுவார்கள். பெரும்பாலும் அதை அந்த அப்பத்தோடு வைத்து தான் அதை சாப்பிடுவார்கள். அதன் பின்பு 6வது நிகழ்வாக வாழ்த்து ஜெபம் மற்றும் 2ஆம் முறையாக கசப்பு கீரையை சாப்பிடுவார்கள். 2ஆம் முறை அடுத்ததாக 2ஆம் முறை ரசத்தை பரிமாறுவார்கள். இந்த ரசத்தை பரிமாறுகிற நேரங்களிலே இன்றைக்கு நாம் சில ரசத்தை பரிமாறும் போதெல்லாம் பாடுவோம் இல்லை, ஆனால் அன்றைக்கு இயேசு வாழ்ந்த காலத்தில் இந்த பஸ்கா பண்டிகை குறித்து அங்கே இருக்கிற குடும்ப நண்பர்கள் கேள்விகளை கேட்பார்கள். அந்த வரலாற்றிலிருந்து முதியவர்கள் அதற்குரிய பதிலையும் அதற்கான இறையியல் காரணங்களையும் சொல்வார்கள். அடுத்ததாக ஸ்தோத்திர பாடல் சங்கீதம் 113:14 பாடுவார்கள். அதன் பின்பு மீண்டும் விருந்தினுடைய தலைவன் அல்லது வீட்டு தலைவன் தன் கையை கழுவிவிட்டு பலியாட்டு மாம்ச துணிக்கையை தோய்த்து புளிப்புள்ள அப்பத்தில் கசப்பு கடந்த காலியுடன் சுருட்டி சாரில் முக்கி ஒவ்வொரு நபருக்கும் தன் கையால் கொடுப்பான். அதன் பின்பு அவனமாக மாறி மாறி கொடுத்து அவரவருக்கு போதுமான அளவு சாப்பிடுவார்கள். அடுத்ததாக 3ஆம் முறை ரசம் பரிமாறப்படும். பின்பு கையை கழுவர். கையை கழுவின பின்பு ஸ்தோத்திர பாடலை எல்லோரும் பாடுவார்கள். ஸ்தோத்திர பாடல் சொல்லும்போது சங்கீதம் 115-18 வரை உள்ள பாடல்கள். முடிவாக 4ஆம் முறை ரசம் பரிமாறப்படும். இவ்வளமாக அந்த பஸ்கா விருந்து முடிவுக்கு வரும். இந்த நிகழ்வில் இப்போது நாம் படித்த வசன பகுதியிலே எந்த பகுதியில் உள்ள சம்பவத்தோடு இது வருகிறது என்றால், அந்த வீட்டுடைய தலைவன் அல்லது அந்த விருந்தை பரிமாறுகிற தலைவன் முதலாவது அந்த பஸ்கா பலியுடைய மாம்சத்தை எடுத்து அந்த மாம்சத்திலே
ஒரு அப்பத்தை வைத்து, அதாவது அப்பத்துக்குள்ளாக மாம்சத்தை வைத்து அப்படின்னு சொல்லலாம். பின்பு அதை உரிய காடியோடு முக்கி அதை ஒவ்வொருவருக்காக கொடுப்பார். அப்படி கொடுக்கும்போது தான் இயேசு இதை சொல்லுகிறார். ஆகவே இயேசு கொடுத்த அப்பத்திலே வெறும் அப்பம் அல்ல, அந்த பஸ்கா பலியுடைய மாம்சமும் அந்த அப்பத்துக்குள்ளாக இருந்தது. நம்ம இன்றைக்கு ரோல்னு சொல்லுவோம். ஆகவே தான் இயேசு கொடுத்த அப்பத்தில் அப்பமும் பலியாட்டுடைய மாம்சமும் இருந்தது. மறந்துவிடக்கூடாது. நாம் இன்றைக்கு கர்த்தருடைய பந்தியை அனுசரிக்கும் போது நமக்கு வெறும் அப்பத்தை எடுப்போம். ஆனால் இயேசு கொடுத்த அப்பத்திலே அந்த மாம்சம் இருந்தது. அதனால தான் அவர் அந்த 3 காரியங்களை அந்த இடத்துல சொல்லுவார். இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது. அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி, உலக தோற்றத்துக்கு முன்பாகவே அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி. இவர் சொன்னார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற ஆட்டுக்குட்டி. அப்போ அந்த பஸ்கா ஆட்டுக்குட்டியை அடித்து அந்த மாம்சத்தை இயேசு ஒவ்வொருவருக்காய் கொடுக்கும்போது தான் அவர் சொல்றாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது சொன்னார். அப்போ அந்த சரீரம் என்று கொடுத்தது எதெல்லாம்? புளிப்பில்லாத அப்பம், அதற்குள்ளாக சிறு துணிக்கையிலான பலியாட்டுடைய பஸ்கா ஆட்டுடைய மாம்சம், அதோடு அந்த உரிய சாறிலே முக்கி கொடுக்கின்றார்கள். அப்போதான் சொல்றாரு, இது என்னுடைய சரீரமாக இருக்கிறது, அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியாக இருக்கின்றேன் என்று அதை கொடுக்கின்றார். அதன் பின்பு அந்த 3ஆம் முறை ரசம் பரிமாறப்படுகிறது அல்லவா, அது வருகிறது. அல்லது கடைசி ரசம் பரிமாறும்போது எப்படி இருந்தாலும் சரி. ஆனால் அடுத்த நிகழ்வாக வருகிற அப்படின்னாலே மொத்தம் 4 முறை ரசம் பரிமாறப்படும் பஸ்கா விருந்திலே. இது அந்த 3ஆம் முறை ரசம் பரிமாறப்படும் போதுதான் என்ன சொல்றாரு, அவர் பின்பு பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் என்று சொல்றார். இவனமாக அந்த ரசத்தை கொடுக்கும்போது மீண்டும் சொல்றாரு, என்ன சொல்றாரு, இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சொந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கிறது என்று சொல்றார். இப்போது நாம் இதை நினைவுபூர்வமானால் பஸ்கா பலியும் ஒரு உடன்படிக்கையே. ஆனால் அதை விட முக்கியமானது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அதை மட்டும் மனதில் கொள்ளாமல் மோசே மூலம் ஆண்டவர் இஸ்ரேல் மக்களோடு செய்த உடன்படிக்கையையும் மனதில் வைத்திருக்கலாம். ஏனென்றால் பழைய ஏற்பாட்டுடைய ஒரு முன்னோக்கு என்னவென்றால், அல்லது எதிர்நோக்கியது, இந்த உடன்படிக்கையை விட மேலான ஒரு புதிய உடன்படிக்கை வரும் என்பதை பழைய ஏற்பாடு முன்னுரைக்கிறது. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் அதை முன்னுரைத்தார்கள். குறிப்பாக எரேமியா 31ஆம் அதிகாரத்திலே அது வருகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து அந்த உடன்படிக்கை இங்கே சொல்கிறார். ஆகவே எரேமியாவில் சொல்லப்பட்ட அந்த உடன்படிக்கை கிறிஸ்துவின் இரத்தத்தால் ஆகிறது என்பதை அவர் முன்னிலைக்கிறார். ஆகவே இப்படி ஒரு புது உடன்படிக்கையின் அடையாளமாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பஸ்கா அனுசரிக்கிறதை அவர்களுக்கு ஒரு புது பாடமாக கற்றுக் கொடுக்கிறார். அதாவது புது உடன்படிக்கையுடைய அஸ்திவாரம் கிறிஸ்துடைய மரணம் உயிர்த்தெழுதலே வருகிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இதை பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் அத்தனை தெளிவாக சொல்லவில்லை. புது உடன்படிக்கை வரப்போகிறது என்று முன்னுரைத்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து இந்த நிகழ்வை தன்னுடைய வரப்போகிற மரணம் உயிர்த்தெழுதலோடு சொல்லி அதற்கு இது ஒரு அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்கிறார், இது முதல் இந்த திராட்சை பழரசத்தை அவமானதாய் உங்களோடு என் பிதாவின் ராஜ்யத்தில் நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இங்கே பிதாவின் ராஜ்யம் என்று சொல்லப்படுவது மேசியாவுடைய ராஜ்யமாக கருதப்படுகிறது. அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே
பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனம் நிறைவேறும்படியாக அமைக்கிற ஒரு ராஜ்யம். அந்த நாள் வரை மீண்டும் இந்த நிகழ்வை தான் அனுசரிப்பதில்லை என்பதை இங்கே சொல்லுகின்றார். இவனமாக அந்த பஸ்கா நிகழ்வு முடிவுக்கு வருகிறது. இப்போது இது சார்ந்து உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குமானால் அல்லது உங்களுடைய கருத்தில் இருக்குமானால் இந்த இடத்தில் பகிர்ந்து கொள்ளலாம். ஏனென்றால் அடுத்து நாம் இன்னொரு வசன பகுதிக்கு செல்கின்றோம். அல்லது அந்த பகுதியும் சேர்த்த பின்பு நாம் அதை பார்க்கலாம்னு நினைக்கின்றேன். அது யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம். யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31 முதல் 35 அதையும் நாம் படித்துருவோம். அவர் புறப்பட்டு போன பின்பு இயேசு அவன் புறப்பட்டு போனது. அது யோவான் 13:31 படிக்கின்றேன். அவன் புறப்பட்டு போன பின்பு இயேசு இப்பொழுது மனுஷகுமாரன் மகிமைப்பட போகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார். தேவன் அவரில் மகிமைப்பட்டிருந்தால் தேவன் அவரை தம்மில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். பிள்ளைகளே, இன்னும் கொஞ்ச காலம் நான் உங்களுடனே இருப்பேன். நீங்கள் என்னை தேடுவீர்கள், ஆனாலும் நான் போகிற இடத்துக்கு நீங்கள் வரக்கூடாதென்று நான் யூதரோடே சொன்னது போல இப்பொழுது உங்களோடும் சொல்லுகின்றேன். நீங்கள் ஒருவரில் அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாயிருந்தது போல நீங்களும் ஒருவரில் அன்பாயிருங்கள் என்கிற புதிதான கட்டளை உங்களுக்கு கொடுக்கிறேன். நீங்கள் ஒருவரில் அன்புள்ளவர்களாயிருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லோரும் அறிந்து கொள்வார்கள். இந்த வசன பகுதி உண்மையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பஸ்கா முடித்த உடனடியாக இந்த யூதாஸ் காரியோத்து அவரை காட்டி கொடுப்பதற்கான திட்டத்தோடு புறப்பட்டு சென்று விடுகிறார். அதன் பின்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சில நேரம் ஒரு மணி நேரம் அந்த அளவுக்கு அல்லது கொஞ்சம் சற்று முன்பு ஒரு சிறு உரையாடலையும் ஒரு ஜெபத்தையும் அந்த இடத்துல அவர் செய்தார். அந்த உரையாடலுடைய அறிமுக பகுதியாகத்தான் இது வருகிறது என்று சொல்ல முடியும். அதிலே அவர் தான் மகிமைப்பட போவதாகவும் தேவன் அவரை மகிமைப்படுத்த போவதாகவும் சொல்லுகிறார். சொல்லும்போது அவர் சொல்லுகிற ஒரு முக்கியமான ஒரு கட்டளை ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்கிற ஒரு கட்டளையை சொல்லுகின்றார். ஆகவே அந்த புது உடன்படிக்கையுடைய செயல் வடிவம் என்று கூட இதை நாம் சொல்ல முடியும். சிலர் அதை அப்படித்தான் சொல்லுகிறார்கள். அதாவது ஒவ்வொரு கட்டளையையும் எவ்வளமாக நாம் மதிப்பிடுவது என்று சொல்லும்போது, ஆபிரகாமுக்கு ஆண்டவர் கொடுத்த கட்டளையை ஒருவன் மீறுகிறானா இல்லை கடைபிடிக்கிறான் என்பதை கண்டுபிடிப்பதற்கு அவன் விருத்த சேதனை செய்கிறானா என்று பார்ப்பார்கள். மோசேயின் கட்டளையுடைய அடையாளம் என்னவென்றால், ஓய்வு நாளை ஒருவன் ஆசரிக்கிறான் என்றால் அது மோசேயினுடைய கட்டளையை நிறைவேற்றுவது போன்ற ஒரு தோற்றத்தை தரும். அதுபோல திருமூழ்கு யோவான் அவன் கொடுத்த கட்டளை என்னவென்றால், மேசியாவுடைய ராஜ்யத்துக்குள் பிரவேசிப்பதற்கு அவனிடமிருந்து ஞான ஸ்நானம் பெற வேண்டும் என்கிற ஒரு கட்டளை. இவையெல்லாம் வெளிப்புறமான அடையாளங்களாக இருந்தன. ஆனால் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அந்த புது உடன்படிக்கையோடு சார்ந்த ஒரு கட்டளை என்னவென்றால், அதாவது புது உடன்படிக்கைக்கு அவர் கொடுத்த கட்டளை என்னவென்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆகவே மற்ற கட்டளைகளை வெளிப்புறமாக நாம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இந்த கட்டளை புது உடன்படிக்கையின் மேல் நம்பிக்கை வைத்து அது உள்ளான அன்பிலிருந்து ஆரம்பிக்கிற ஒன்றாக இருக்கும். ஸோ இட் பிகின்ஸ் ஃப்ரம் இன்னர் ஹார்ட். உள்ளிருந்து வெளியே வரும்போது பிறர் அதை காண வேண்டும். அதை எப்படி காண்பார்கள் பிறர்? நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாக இருக்கும்போது மட்டும்தான் நீங்களுடைய சீடர்கள் என்பதை பிறர் அறிய முடியும். மற்றதில் விருத்த சேதனத்தின் மூலம் அறிய முடியும். ஆபிரகாம் உடன்படிக்கையிலே, மோசேயுடைய உடன்படிக்கையிலே ஓய்வு நாளை அனுசரிப்பதன் மூலம் அறிய முடியும். ஆனால்
இயேசுடைய சீடர்கள் என்பதை, புது உடன்படிக்கைக்குள் நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை பிறர் எவ்வளமாய் அறிய முடியும்? நீங்கள் ஒருவர் அன்பாக இருப்பதை கண்டுத்தான் பிறர் நீங்கள் இயேசுவின் சீடர்கள் என்றும், நீங்கள் புது உடன்படிக்கைக்குள் வந்தவர்கள் என்பதையும் உணர முடியும், காண முடியும், அறிக்கையிட முடியும். ஆகவே ஆண்டவர் இவ்வண்ணமாக அந்த தன்னுடைய அன்பின் கட்டளையும், புது உடன்படிக்கையோடு இந்த அன்பின் கட்டளையை கொடுக்கின்றார். அதன் பின்பு இயேசு தன்னுடைய சீடரோடு உரையாட ஆரம்பிக்கின்றார். அதற்கு முன்பாக இந்த 2 வசன பகுதியில் இருந்தும் உங்களுக்கு கேள்விகளோ அல்ல உங்களுடைய கருத்துக்கள் இருந்தால் அது பகிர்ந்து கொண்ட பின்பு அந்த அடுத்த கட்ட உரையாடலுக்கு செல்வோம். அந்த உரையாடலும் இதோடு தொடர்ந்தது தான். இந்த பஸ்கா பண்டிகையை இஸ்ரவேலர்கள் ஆசரிச்சாங்க. நம்ம இன்னைக்கு கம்யூனியன் எடுக்கிறோம். ஸோ இட் இஸ் என்ன சொல்லனா, அந்த ஜூஸோடைய அந்த ஒரு சிஸ்டத்தை தான், பட் இன் ப்ரீடெக்ஸ்ட் ஆஃப் கிரைஸ்ட் டைட் ஃபார் us and in remembrance of his death அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் இல்லையா? அந்த ஒரு இதுதான் நம்ம in another way அப்படி நம்ம இது பண்றோம் இல்லையா பிரதர்? அது அதர் வேணுள்ள வேட போடியதை விட அதனுடைய முழு அர்த்தத்தோடு நாம் இப்போது கடைபிடிக்கின்றோம். அங்கே பஸ்கா அவர்களுக்கு முன்னோட்டமாக ஒரு நிழலாக கொடுக்கப்பட்டது என்றால் அது முன்குறித்தது இயேசு கிறிஸ்துவை தான். ஆகவே நாம் அந்த நிழலில் இருந்து நிஜத்திற்கு வந்து அந்த நிஜத்தை நினைவுறும்படி நாம் இன்று அதை அனுசரிக்கின்றோம். ஓகே பிரதர், that is very clear now. Okay. பாஸ்டர் சொல்லுங்க பாஸ்டர். இப்போ நம்ம ஒவ்வொரு பேசேஜும் நம்ம இறையியலோட ஒத்து போகிறது அப்படின்னு நம்ம பாக்குற மாதிரி, இப்போ இந்த பாடத்தை அடிப்படையா வச்சு பார்க்கும்போது நம்ம வேதத்தினுடைய ஒவ்வொரு பேசேஜ், ஒவ்வொரு பகுதியும் இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கையினுடைய ஒத்து போகிற மாதிரி இருக்குமா பாஸ்டர்? ஏன்னா இந்த பஸ்கா நம்ம படிக்கிறதுனால அப்படி ஒரு கேள்வியை கேட்கிறேன் பாஸ்டர். உங்களுடைய கேள்வியை கொஞ்சம் கூட தெளிவுபடுத்தினா நல்லா இருக்கணும். எக்கோ ஆகுது உங்களுடைய வாய்ஸ். அது மழைனால போனும் கொஞ்சம் கனெக்ட் பண்ணிருக்கேன். சரி ஓகே சொல்லுங்க பாஸ்டர். இப்போ நம்ம இந்த ஒவ்வொரு பகுதியும், ஒவ்வொரு அதிகாரமும் இல்ல ஒவ்வொரு புஸ்தகங்களும் நம்ம இறையியலோடு ஒத்து போகுது குறிப்பிட்ட பகுதியில நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம பாக்குறோம். இப்ப பஸ்கா வச்சு நம்ம பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டுல பஸ்கா கொடுக்கப்பட்டது. அப்ப அதே போல இயேசு பஸ்காவா அடிக்கப்படுகிறார் அப்படின்னு நம்ம இங்க இயேசு அதுல மையமா வச்சு படிக்கிறோம். இப்ப பஸ்கா இயேசு கிறிஸ்துவை மையப்படுத்தி தான் அங்க சொல்லப்பட்டிருக்குங்கிறது போல இந்த இயேசு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அப்படிங்கறத மையமா வச்சு முழு வேதமும் ஒவ்வொரு பகுதியும் இயேசு கிறிஸ்துவை மையமாக கொண்டதாகத்தான் இருக்கிறதா, இல்ல அதுல கொஞ்சம் வேற பேசேஜ் மாற்றங்கள் இருக்கிறதா? வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுப்பவர்களும் அவைகளேன்னு இயேசு சொல்றார். இப்ப இந்த வசனத்தின்படி நீங்க அதை எப்படி புரியுறீங்க? பழையற்பாண்டு எந்த வசன பகுதியை நீங்கள் முறைப்படி ஆய்வு செய்தால் அது கிறிஸ்துவுக்கு நேராகத்தான் வழி நடத்தும். அது மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையை மையமாக கொண்டுதான் அப்ப அது வரும். ஏதாவது ஒன்றை குறிப்பது போல முழுமையும் நிச்சயமாக இயேசுடைய வாழ்க்கை மட்டுமல்ல, அவருடைய பணிகள், அவருடைய தன்மைகள். ஆகவே அவரோடு ஏதாவது ஒரு விதத்தில் அது தொடர்பு படுத்தப்படும். உதாரணமாக இன்னாரை பெற்றான் வரும்போது அது இயேசுடைய வம்ச வரலாற்று பட்டியலோடு பொருந்தும். ஆகவே வேத வசனத்தை பழைய ஏற்பாடா இருந்தாலும் சரி, புதிய ஏற்பாடா இருந்தாலும் சரி, அது நேரடியாகவோ மறைமுகமாகவோ ஏதோ ஒரு இடத்துல கிறிஸ்துவோடு தொடர்புள்ள ஒன்றாகத்தான் இருக்கும். முழு வேதமும் இந்த கிறிஸ்டாலஜிக்குள்ள வந்துருது. முழு வேதமும் கிறிஸ்டாலஜிக்குள்ள அடக்கம். முழு வேதமும் கிறிஸ்துவை தான் சொல்லுகிறது. அதான் நீங்க வெளிப்படுத்தல் 19:10 படிங்க. அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரோடு கூட நானும் ஒரு ஊழியக்காரன். தேவனை தொழுதுகொள். இயேசுவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியா இருக்கிறது என்றார். அப்போ தீர்க்க தரிசனம் இங்கே சொல்லப்படுவது அடிப்படையில பழைய ஏற்பாடு.
புரிஞ்சுல? அப்போ பழைய ஏற்பாட்டினுடைய இங்கே ஸ்பிரிட்னு சொல்லியது த ரியல் மீனிங் ஆஃப் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் ஈஸ் ஜீசஸ் கிரைஸ்ட். அதாவது பழைய ஏற்பாடுடைய மெய்ப்பொருள் கிறிஸ்து தான். அதைத்தான் இயேசு சொன்னார், நீங்கள் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்களோ, அவங்களால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி இடுவைகளும் அவைகளேன்னு இயேசு இதைத்தான் சொன்னார். அதனால தான் ஒரு வசனத்தை குறித்து நாம் விளக்கும் போது அந்த வசனம் கிறிஸ்துவுக்கு நேராக நம்மை வழிநடத்தவில்லை என்றால் நாம் தவறாக வசனத்தை விளக்கி கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தமாகும். ரொம்ப நன்றி. 13ஆம் அதிகாரத்துல 33ஆம் வசனத்துல பார்த்தீங்கன்னா பிள்ளைகளே என்று ஆண்டவர் சொல்லுகிறாரு சீசன்ல பார்த்து. அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த காட்டி கொடுத்த யூதாஸ் காரியத்து இருக்கும் வரைக்கும் அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தவே இல்லை. யூதாஸ் காரியத்து அப்பத்துணிக்க வாங்கிட்டு புறப்பட்டு போன பின்பு சீசன்ல பார்த்து பிள்ளைகளே என்று சொல்றாரு. ஆங்கிலத்துல லிட்டில் சில்ட்ரன் இருக்கு. இது ஆண்டவர் அவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொண்ட அந்த சீசர்களை பார்த்து சொல்வது நமக்கு உற்சாகத்தை கொடுக்குது. அவர்களை பிள்ளைகளே இந்த ஆண்டவர் அழைக்கிறார். அது ஒரு நல்ல அப்சர்வேஷன். அதே மாதிரி இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி மையப்படுத்தி வேதாகமே இருக்குதோ அதே போல ஆண்டவர் அவருடைய டீச்சிங்கு எல்லாமே இந்த யூதர்களுடைய கலாச்சாரம் வச்சுதான் அவரு டீச் பண்றாரு இல்லைங்களா? ஆமா, அதான் அவர் வாழ்ந்த கலாச்சாரம் அதுதானே. அப்ப அதுதானே அந்த கலாச்சார சூழல்ல தானே அதை சொல்ல முடியும். அதாவது அவர் வாழ்ந்த, அதாவது சொல்லுங்க எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பேஸ் பண்றத பார்த்தாலே எல்லாமே அந்த யூதர்களுடைய எல்லா ஆக்டிவிட்டிஸ், அவங்களுடைய என்ன சொல்ல பேக்ரவுண்டு எல்லாமே அந்த யூதர்கள் தான். ஆமா, ஏன்னா சுத்தி நின்று அத்தனை பேரும் யூதர்கள் தானே. அப்ப வேற இன்னொரு இதை வச்சு சொன்னால் அவங்களுக்கு புரியாது இல்லையா? யூதர்கள் மட்டும் இல்லாம அந்த இஸ்ரேல் நாட்டுல இருக்கிற அந்த காரியங்களை கூட ஆண்டவர் அதை வச்சுதான் சொல்றாரு. இப்போ ஒரு மரம் எடுத்துக்கினாலோ ஒரு விதை எடுத்தாலோ எல்லாமே அந்த இஸ்ரேலுக்குள்ள காரியங்கள். ஆமா, அப்போதானே அவங்களுக்கு புரியும் இல்லையா? அங்க இல்லாத ஒரு மரத்தை பற்றி சொன்னா அவங்க அந்த பாடத்தை அல்லது இயேசு சொல்ல வருகிற போதனையை புரிந்து கொள்ள மாட்டாங்க. அதனால தான் அப்படி பயன்படுத்தினாங்க. அதனால தான் ஒன்று சொல்லுவாங்க, இயேசு ஒரு கலாச்சார எல்லைக்குள் இருந்து கற்றுத்தந்தார், ஆனால் அவருடைய போதனைகள் கலாச்சாரம் கடந்த ஒன்றாக இருக்கின்றது. அதாவது யூத கலாச்சாரத்தில் வாழ்ந்து யூத கலாச்சாரத்துக்குள் போதித்தார், ஆனால் அவருடைய போதனைகள் யூத கலாச்சாரத்துக்கு மட்டுமானது அல்ல, முழு உலகத்துக்குமானது. உதாரணமாக பரிசுத்தத்தை குறித்து அவர் பேசுகிறார் என்றால் யூதர்கள் மட்டும்தான் பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றல்ல, முழு உலக மக்களும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். ஆகவே அவருடைய போதனைகள் கலாச்சாரம் கடந்த ஒன்றாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கை முறை அதற்கு உட்பட்டதாக இருந்தாலும் அவருடைய போதனைகள் அனைத்து கலாச்சார மக்களுக்கும் பொருந்தக்கூடியதாக இருக்கிறது. சோதரம் சொல்லுங்க, நல்லா இருக்கலாம்? எனக்கு மகிமைப்படுத்தும் வார்த்தையோ பொருள் என்னன்னு தெரிஞ்ச விரும்புறேன். ஆமா ஆமா ஆமா, அதாவது அவர் பேசுகிற சூழலை எடுத்து நான் பார்க்கும்போது அவர் அடுத்து வரப்போகிற மரணம், உயிர்த்தெழுதல் ஆகிய அனைத்து நிகழ்வுகளை சேர்த்துதான் பேசுகிறார். பூமியிலே நான் உயர்த்தப்பட்டிருப்பேன், அப்போது எல்லோரையும் என்னை நோக்கி இழுத்துக் கொள்வேன் இயேசு சொல்றார் அல்லவா? ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார். ஆகவே அந்த உயர்த்தப்படுதலை சிலர் இயேசுடைய சிலுவை மரணத்தோடு ஒப்பிடுவார்கள், சிலர் அவர் மகிமைப்பட்டு பரலோகத்துக்கு போவதையும் சேர்த்து பேசுவார்கள். ஆகவே இயேசு இங்கே பொதுவாக பேசுகிறபடினாலே, அது மட்டுமல்ல தன்னுடைய மரணம் சார்ந்த நிகழ்வோடு பேசி கொண்டிருக்கிறபடினாலே
அவருடைய மரணம், அடுத்து வரப்போகிற உயிர்த்தெழுதல், அதைத் தொடர்ந்து அவர் பரமேறி சொல்லுதல் ஆகிய அனைத்தையும் சேர்த்து தான் அவர் பேசியிருக்க வேண்டும். ஏன்னா இது எல்லாமே கிறிஸ்து மகிமைப்படுகிற நிகழ்ச்சிகளோடு ஒன்றோடொன்று தொடர்புடையது. ஆகவே மகிமைப்படுதல் என்பது அவருடைய மரணம், உயிர்த்தெழுதல், அவர் பரமேறி செல்லுதல், மூன்றையும் உள்ளடக்கியதான் இருக்க வேண்டும். சரி சரி சரி. அப்ப அவரு மரணம் உயிர்த்தெழுதலை குறித்த விஷயம் தான் சொல்லப்படுதா? மரணம், உயிர்த்தெழுதல், பரமேறி செல்லுதல், இதை குறித்த மையப்படுவது பத்தி சொல்றாரு. ஆமா, இந்த மூன்று உள்ளடக்கியதான் இருக்க வேண்டும். 31 உங்களுக்கு குமாரன் மகிமைப்படுகிறார், தேவனும் அவரில் மகிமைப்படுகிறார், தேவன் அவரில் மகிமைப்பட்டிருக்கிறார் இருந்தால் தேவன் அவரை தாமில் மகிமைப்படுத்துவார், சீக்கிரமாய் அவரை மகிமைப்படுத்துவார். ஆமா, இதெல்லாம் அந்த அதை பொறுத்தது தானே. ஆமா, இந்த மூன்று நிகழ்ச்சி உள்ளடக்கியதாகத்தான் இருக்கு அதிக சாத்தியம். சரி சரி. இந்த மையப்படுதான் பொருள் தெரிஞ்சுக்கிடுது. ஓகே. ஆமா, இந்த மூன்றையும் உள்ளடக்கியதாக இருக்க சாத்தியம்.